ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். நெத்தி சுட்டி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து ஜர்தோசியும் பீட்ஸும் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோரா ஜர்தோசி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவுட்ரு எல்லாமே நம்ம ஜர்தோசியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து நான் இந்த சக்கரி, ஃப்ளவர் டைப் சக்கரி வந்து ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம், க்ரீன் கலர் ஸ்டோனு. அதை ஃபைனலாக பண்ணிக்கலாம். சக்கரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த அவுட்லைன் வந்து கோரா ஜர்தோசி வந்து கொடுக்க போகிறோம். இந்த லைன் ஃபுல்லாக நான் கோரா ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவுட்டரில் வந்து நம்ம ட்ராப் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ ட்ராப் பீட் வந்து ஒரு பீடாக வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு செம்ம நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் வந்து இங்கே போயிட்டு திரும்ப இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ராப் பீட் கொடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு நான் ட்ராப் பீட் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிக்கலாம், ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கலாம். 3 mm சைஸு, சின்ன சைஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் செயின் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து அவுட்டரில் நம்ம வந்து கோரா ஜர்தோசி கொடுத்து அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்து சுகர் பீட் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கலாம். வாட்டர் ஃபில்லிங்கு ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கேப்பே இல்லாமல் நல்ல நெருக்கமாக சுகர் பீட்ஸை கொடுத்து அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிசைனு. நல்ல சுத்தமாக கேப்பே இருக்கக்கூடாது. நம்ம பீட்ஸில் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம த்ரெட்டில் பண்ணுற மாதிரியே தான். கேப் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பீடாக வந்து போடும்போது கேப் இல்லாமல் அழகாக போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த ஃபைனல் பெண்டன்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே 2 பெண்டன்ட் வைக்க போகிறோம் ரவுண்டாக. அதுக்கு நான் க்ரீன் கலர் மீடியம் சைஸ் ஒன்று, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு 2 ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அதை சுற்றிட்டு நம்ம வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் நம்ம அதிலே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோரா ஜர்தோசி வந்து 2 ஸ்டோனையும் சுற்றி ஒரு லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ட்ராப் பீட் கொடுத்துருக்கோம். சேம் இதுலேயும் வந்து ட்ராப் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பெரிய ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுல தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அடுத்து இந்த மீடியம் சைஸ் நான் ஒட்டி இருக்கிறதுல பண்ணும்போது அது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஸோ ட்ராப் பீடு வந்து சுற்றிலுமே ஒரு சர்க்கிள் ஃபுல்லாகவுமே வந்து ட்ராப் பீடு சிங்கிள் பீடாக இந்த மாதிரி கொடுக்கும்போது இது இந்த ஃப்ளவர் டைப் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ட்ராப் பீட் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஒரு 2 பீடாக வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்கறதுக்காக சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இதில் வந்து எந்த டிசைனும் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான், இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அந்த சின்ன சைஸு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயுமே வந்து இதே மாதிரி ஒரு பெண்டன்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சேம் நம்ம வந்து கோரா ஜர்தோசி போட்டதுக்கப்புறம் ட்ராப் பீடு வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த 3 பெண்டன்ட்டுக்குமே நம்ம அவுட்லைனில் வந்து ஜரி த்ரெட் 2 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 3 பெண்டன்ட்டுக்குமே நம்ம ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது.
கொடுத்துட்டு இதை வந்து ஃப்ரேம்லேருந்து நம்ம 3 பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட எக்ஸ்ட்ராஸ்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கேன்வாஸு. இதில் வந்து கம் வச்சுட்டு அந்த பேக் சைடில் வந்து நம்ம இதில் ஒட்டிக்கிறோம். 3 பெண்டன்ட்டுக்குமே இதே மாதிரி ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பீஸை நல்லா ஒட்டிட்டு காய வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஐபின் வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி 2 ஐபின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் நல்லா க்ளூ போட்டுட்டு இந்த ஐபினை வச்சுட்டு அது மேலே இன்னொரு கேன்வாஸ் இதே ஷேப்பில் எடுத்து நம்ம ஒட்டிடணும். அப்போ தான் வந்து இது வெளியில் தெரியாது, நம்ம ஒட்டியிருக்கோங்கிறது வெளியில் தெரியாது. ப்ளஸ் வந்து நம்ம நெத்தியில் வைக்கும்போது நம்ம முடியிலெல்லாம் சிக்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இதுக்கு மேலே நம்ம இன்னொரு கேன்வாஸ் போட்டு ஒட்டிடணும். இப்போ இதே மாதிரி ஒட்டிட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம மேலேயும் கீழேயும் 2 ஐபின் வைக்கணும். குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸுங்கிறதுனால நம்ம அந்த ஐபினை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைடும் 2 ஐபின் வந்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கேன்வாஸ் எடுத்து நம்ம ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து சின்ன பீஸு நம்ம சின்ன ஸ்டோன் வச்சு பண்ணோம் பார்த்திங்களா, அதில் வந்து 2 ஐபின் மேலேயும் கீழேயும் மட்டும் வச்சா போதும். இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வச்சு நம்ம பெரிய பெண்டன்ட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வரும். ஸோ அந்த பெரிய பெண்டன்ட்டுக்கு மேலே அந்த பெரிய ஸ்டோன் வச்ச பெண்டன்ட்டு, அதுக்கு மேலே தான் இந்த சின்ன பெண்டன்ட்டு. ஸோ அதில் 2 ஐபின் மட்டும் வச்சா போதும். இதில் வந்து இப்போ நம்ம 4 ஐபின் வைக்கணும். அந்த 2 நம்ம பெரிய பெண்டன்ட்டில் இருக்க அந்த 2 ஐபினும் இதில் மாட்டுற மாதிரி 2 ப்ளஸ் நடுவில் ஒரு ஹேங்கிங் தொங்குற மாதிரி ஒரு பீடு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்று, இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று, அந்த மாதிரி 4 ஐபின் வைக்க போகிறோம். ஸோ 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சைஸுக்கு. ஸோ இங்கே ஒன்று, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்று, அப்புறம் அந்த பெண்டன்ட் மாட்டுறதுக்காக இங்கேயும் வந்து 2 இது வைக்க போகிறோம். நம்ம வச்சுட்டு நம்ம அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா காஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம அதில் வந்து இப்படி வச்சு பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போவே காயில் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு கேன்வாஸ் போட்டு ஒட்ட போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த முடியலெல்லாம் சிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வளையத்தை வந்து நம்ம கொரடு வச்சு கொஞ்சம் வளைச்சிட்டு அதில் மாட்டி எடுத்துக்கணும். நான் இதை உங்களை வீடியோவில் வந்து காட்ட மறந்துட்டேன். ஸோ வந்து லைட்டாக அதை அந்த ஒட்டியிருக்க ஐபின்லேயே வந்து லைட்டாக அந்த கொரடை வச்சு இழுத்தோம் அப்படின்னா அந்த இதுக்கும் இதில் மாட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதில் மாட்டிடுறோம். இப்போ நான் இந்த குட்டி பெண்டனை வந்து நான் இதில் மாட்டி கட்டுறேன் பாருங்கள். இந்த ஐபின் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஐபினை லைட்டாக அப்படி வளைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகும். கொரடு வச்சு இப்படி வளைக்கணும். இப்படி வளைச்சிட்டோன்னா லைட்டாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ இதில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். அப்படி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹோல் வந்து நல்லா மூடிடும். பாருங்கள், இதே மாதிரி தான் நான் அந்த பெண்டன்ட்டையும் மாட்டியிருக்கேன். ஸோ இப்போ மாட்டிட்டோம். இப்போ 3 பெண்டன்ட்டையும் நம்ம மாட்டியாச்சு. இப்போது நம்ம அந்த பெண்டன்ட்டுக்கு மேலே இதுக்கு மேலே ஒரு 5 mm பீடு வந்து நான் கோர்க்க போகிறேன். ஸோ இதில் நம்ம அந்த பீட்ஸ் வர அந்த த்ரெட்லேயே நான் வந்து டைரெக்டாக எடுத்து கோர்க்க போகிறேன். அதை எடுத்து அந்த த்ரெட்டை வந்து அந்த கீழே உள்ள ஹோல்ஸில் வந்து மாட்டி கட்டி எடுத்துட்டேன். இப்போ 6 பீட்ஸ் போட்டுட்டு மேலே வந்து நம்ம அந்த ஹூக் வேணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஹூக் எடுத்துகிட்டு அதில் இன்சர்ட் பண்ணி நான் நாட் போட்டு கம் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும், கலண்டு வராத அளவுக்கு. இப்போ நான் நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போது ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த லாஸ்ட் பீடுக்கு கீழே ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 4 இது கொடுத்துட்டேன்.
இப்போது நம்ம கீழே இருக்க கேன்வாஸில் இல்லாமல் இந்த சென்ட்ரு போர்ஷன்லேருந்து உள்ளே விட்டு நம்ம இது ஹேங்கிங் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm பீடு, இன்னொரு சுகர் பீட் கொடுத்து ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். லோரியல் கொடுத்துக்கலாம், இல்லைனா பேர்ல் பீட் கொடுத்துக்கலாம். நான் வந்து அந்த 2 கேன்வாஸ்க்கு நடுவில் இன்சர்ட் பண்ணி அந்த ஜரி த்ரெட்டில் எடுத்து நான் ஹேங்கிங் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கேன்வாஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹேங்கிங் வேண்டான்னு நினச்சேன், பட் இப்போ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்ம கேன்வாஸ்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடியே அந்த ஹேங்கிங்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கேன்வாஸ்லாம் ஒட்டுங்க. ஸோ இந்த ஹேங்கிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த சென்டர் போர்ஷனில் 2வது பெண்டன்ட்டில் சென்டர் போர்ஷனில் ஒரு ஐபின் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். சேம் இதே மாதிரி தான் ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீட் கொடுத்து ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த ஹேங்கிங் முடிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் போர்ஷனில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடுன்னு ஹேங்கிங் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நெத்தி சுட்டி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. உங்களோட அக்கேஷனுக்கு, ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளோட கைப்பட செய்கிறத போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.